Silk industry. പട്ട് നെസവാലികൾ. സിൽക്ക് എന്ന് പറഞ്ഞാല് പട്ട്. India has been well known for the production of silk since the ancient times. India is the second largest producer of raw silk next only to China. பழங்காலம் தொட்டே இந்தியா பட்டு உற்பத்தி பெயர் பெற்றது. கச்சா பட்டு உற்பத்தியில் இந்தியா சீனாவிற்கு அடுத்தபடியாக 2ஆம் நிலையில் உள்ளது. Karnataka is the largest producer of silk. Other major producers of silk are West Bengal, Jammu Kashmir, Bihar, Jharkhand, Chhattisgarh, Uttar Pradesh, Punjab, Assam and Tamil Nadu states. இந்தியாவின் முதன்மை மாநிலம் கர்நாடகா. அதற்கு அடுத்தபடியாக தான் வெஸ்ட் பெங்கால், ஜம்மு அண்ட் காஷ்மீர், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், Uttar Pradesh, Punjab, Assam and Tamil Nadu. Do you know Office of the Development Commissioner of Handlooms was set up as an attached non-participating office on 20th November 1975 under the Ministry of Commerce. இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழ் நவம்பர் 20, 1975 தொடங்கப்பட்ட கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் தற்போது இந்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழ் புதுடெல்லியில் அமைந்துள்ளது. At present, it is functioning under the Ministry of Textiles, headquarters at Udyog Bhavan, New Delhi. Udyog Bhavan தலைமையிடமாக கொண்டு புதுடெல்லியில் செயல்பட்டு வருகின்றது. சுகர் இண்டஸ்ட்ரி. சுகர் இண்டஸ்ட்ரி சர்க்கரை தொழிற்சாலை. Sugar can be produced from sugar cane. Sugar beets or any other crop which has sugar content. In India, sugarcane is the main source of sugar. At present, this is the second largest agro-based industry of India after cotton textiles. கரும்பு சர்க்கரை கிழங்குகள் அல்லது சர்க்கரை பொருட்கள் அடங்கிய பயிர்களிலிருந்து சர்க்கரை தயாரிக்கின்றார்கள். இந்தியாவில் பெரும்பாலும் கரும்பில் இருந்துதான் சர்க்கரை தயாரிக்கின்றார்கள். Second largest agro-based industry of India after cotton textiles. பருத்தி நெசவுக்கு அடுத்து 2வது பெரிய வேளாண் சார்ந்த தொழிற்சாலை கரும்பு தொழிற்சாலை. India is the world's second largest producer of sugarcane after Brazil. உலக கரும்பு உற்பத்தியில் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது இந்தியா. Sugar industry is decentralized and located near the sugarcane growing areas as they were weight losing and bulky to transport. கரும்பு எளிதில் எடை இழக்கும் கருவி, எடை இழக்கக்கூடிய தன்மையுடையது. சர்க்கரையிலிருந்து சுக்ரோஸ் என்ற கரும்பு சாறானது எளிதில் சூரிய ஒளியின் மூலம் ஆவியாதல் நிகழ்வு நடைபெறக்கூடிய ஒரு தன்மை கொண்டதால் அதனுடைய கரும்பு சாறானது எளிதில் எடையானது இழக்கக்கூடிய ஒன்று. ஆகவே அறுவடை செய்த உடனடியாக கரும்பிலிருந்து அந்த சுக்ரோஸை பிரித்து எடுக்க வேண்டும். 100 நாட்கள் தான் அவர்களுடைய பணி. ஆகவே தொழிற்சாலைகள் கரும்பு பயிரிடும் பகுதிகளுக்கு அருகாமையில் இருக்க வேண்டும். Uttar Pradesh is the largest producer of sugar, producing about 50% of the country's total. Other major producers are Maharashtra, Uttar Pradesh, Karnataka, Andhra Pradesh, Tamil Nadu, Bihar, Punjab, Gujarat, Haryana and Madhya Pradesh states. These states account for more than 90% of the sugar mills
and sugar production. நாட்டின் மொத்த சர்க்கரை உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம் 50% கொண்டு முதலிடம் வகிக்கிறது. மேலும் ஏராளமான மாநிலங்களில் உற்பத்தி செய்கின்றார்கள். குறிப்பாக மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, பீகார், பஞ்சாப், குஜராத், ஹரியானா and மத்திய பிரதேஷ். இந்த மாநிலங்களிலிருந்து 90 விழுக்காடு சர்க்கரை ஆலைகளும் இருக்கின்றது. அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்களாக திகழ்கின்றது. ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், வன வளம் சார்ந்த தொழிலகம். Forest provide us with different types of material which are used as raw material for certain industries like paper, log, sports goods, plywood, etc. Plywood, ஒட்டு பலகை. காடுகள் காகித தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள். For certain industries like paper தயாரிக்க, log, அரக்கு தயாரிக்க, ஸ்போர்ட்ஸ் குட்ஸ், பிளைவுட் போன்ற விளையாட்டு பொருட்கள் எல்லாம் தயாரிக்க பயன்படுகின்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேப்பர் இண்டஸ்ட்ரி. Paper industry produces numerous types of papers that comes in various use, such as sheet paper, paper boxes, tissues, paper bags, stationery, envelopes, and printed paper products such as books, periodicals, and newspapers. காகிதத்தாள்கள், காகித அட்டை பெட்டி, மெல்லிலை தாள்கள், காகித பைகள், எழுதுபொருட்கள், புத்தகங்கள், பத்திரிகைகள், நாளேடுகள் ஆகிய பொருட்கள் எல்லாம் காகித தொழிற்சாலைகள் மூலம் உற்பத்தி செய்கின்றார்கள். In India, the softwood is the principal raw material used for making paper, especially newsprint and high-class printing papers. Paper is the prerequisite for education and literacy, and its use in an index of advancement in these two fields as well as the overall well-being of the society. ரக அச்சுத்தாள்கள், மென்மரங்கள் செய்தித்தாள் உற்பத்திக்கு பயன்படுகின்ற சமுதாயத்தின் ஒட்டுமொத்த நலவாழ்வினை அளவிடும் கருவியாகவும் உள்ளது. பேப்பர் இண்டஸ்ட்ரி in India. In this picture, paper industry. Do you know the first paper mill of India was started in 1812 at Serambur in West Bengal. செராம்பூர்ல தான் முதலாக காகித தொழிற்சாலை 1812ஆம் ஆண்டு அமைத்தார்கள். இது வெஸ்ட் பெங்கால்ல இருக்குது, செராம்பூர். The first successful effort was made in 1867 with the setting up of the Royal Bengal paper mills at Paliganj near Kolkata. The raw materials for paper industry includes wood pulp, bamboo, salai, and sabai grasses, waste paper, and buggies. பேப்பர் ஆனது பாலிகஞ்ச் என்னும் இடத்தில் இந்தியாவில் முதல் காகித தொழிற்சாலை 1812ஆம் ஆண்டு செராம்பூர், மேற்கு வங்காளத்தில் உள்ள செராம்பூர் என்னும் இடத்தில் அமைத்தார்கள். 1867ஆம் ஆண்டு கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள பாலிகஞ்ச் என்னும் இடத்தில் ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை அமைத்தார்கள். இந்த பேப்பர் தயாரிப்பதற்கு உபயோகப்படுத்துகின்ற பொருட்கள் மரக்கூழ், மூங்கில், சலாய், சவாய் பொருட்கள், காகிதங்கள், உபயோகப்படுத்தப்பட்ட காகிதங்கள், கரும்பு, சக்கை போன்றவை மூலப்பொருட்களாக பயன்படுத்துகின்றார்கள்.
The raw materials for paper industry includes wood pulp, bamboo sale, and saboy grasses, waste paper, and baggies. West Bengal is the largest producer of paper in the country, followed by Madhya Pradesh, Odisha, and Tamil Nadu. Do you know National Newsprint and Paper Mills (NEPA) is at Nepanagar in Barganpur district of Madhya Pradesh. தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் NEPA National Newsprint and Paper Mills is at Nepanagar in பர்கான்பூர் மாவட்டத்தில் உள்ள நேபாநகர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் கனிமம் சார்ந்த தொழிலகம். Mineral based industries are both metallic or non-metallic minerals as raw materials. The major mineral based industry of country is the iron steel industry. இந்த தொழிற்சாலைகள் உலோகமற்ற மூலப்பொருட்களை பயன்படுத்துகின்றது. ஒரு முக்கியமான கனிமம் சார்ந்த தொழிற்சாலையாக இருக்கின்றது. Iron and steel industries இரும்பு எஃகு தொழிற்சாலை. Iron and steel industry is called a basic metallurgical industry as its finished product is used as raw material by host of other industries. Several industries like engineering, heavy machines and mechanic machines, tools, automobile, locomotives and railway equipment industries use iron and steel as their primary raw material. இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் இதன் உற்பத்தி பொருட்களை மற்ற தொழிலகங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை அளிக்கின்றது. ஆகவே அடிப்படையான உலோக தொழிற்சாலை என்று அழைக்கின்றார்கள். இரும்பு எஃகு தொழிற்சாலையை அடிப்படை தொழிற்சாலை. இது பொறியியல், கனரக இயந்திரங்கள், இயந்திர கருவிகள், வாகனங்கள், ரயில் என்ஜின்கள் போன்றவற்றுக்கு மூலப்பொருள் இரும்பை முதன்மையாக கொண்டு பொருட்களை அளிக்கின்றது. Due to this, the steel producing capacity of a country is generally taken as an indicator of its level of industrial development. இரும்பை முதன்மை மூலப்பொருளாக பயன்படுத்துகின்றது. ஒரு நாட்டின் தொழில் வளர்ச்சி இரும்பு எஃகு உற்பத்தியின் அளவை கொண்டு தீர்மானிக்கின்றார்கள். Do you know the first attempt to produce iron and steel unit was set up at Porto Novo in Tamil Nadu in 1830. இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதலில் அமைக்கப்பட்ட இடம் தமிழ்நாட்டில் போர்டோ நோவா 1830 போர்டோ நோவா என்னும் இடத்தில் இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலையை அமைத்தார்கள். The modernization of the industry was started in 1907 with the establishment of Tata Iron and Steel Company at Sakshi, now called Jamshedpur. டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை 1907ஆம் ஆண்டு சாக்சி என்று அழைக்கப்பட்ட ஜாம்ஷெட்பூர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. இதுதான் நவீன ஒரு தொழிற்சாலையாக இருந்தது. Iron and steel industry of India is mainly concentrated in the states of Jharkhand, West Bengal and Odisha. Proximity to the coal fields of Jharia, Raniganj, Bokaro and Karanpura and the iron ore mines of
Mayurpanj, Yonjer, and Brena are responsible for this. இரும்பு இயக்க தொழிலகம் ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், ஒடிசா இந்த மாநிலங்களில் அதிகமாக செறிந்து காணப்படுகிறது. பிற இடங்கள்ல பரவலாக காணப்படுகின்றது. This area also has sufficient deposits of limestone, dolomite, manganese and silicon which are required for the industry. தொழிற்சாலை தேவையான டோலமைட், மாங்கனீஸ் மற்றும் சிலிக்கான் போன்ற தாது படிவுகள் போதுமான அளவில் கிடைக்கின்றது. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, வாகன தானியங்கி தொழிலகங்கள். India is set to not only as a large domestic market for automobile manufacturers but also as a crucial link in the global automotive chain. It is one of the most dynamic industrial groups in India. உள்நாட்டு வாகன சந்தையின் தேவையை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் உலகளாவிய வாகன சந்தையிலும் ஒரு முக்கிய பங்காற்றும் வகையில் இந்தியா வாகன உற்பத்தியில் முன்னேறி வருகின்றது. The first automobile industry of India was started in 1947. The industry is the Premier Automobiles Ltd, located at Kurla in Mumbai. It was followed by the Hindustan Motors Limited at Uttarpara, Kolkata in 1948. At present, India is the 7th largest producer of automobile manufacturers, which include two-wheelers, commercial vehicles, passenger car, jeep, scooters, motorcycles, mobiles and three-wheelers. Major centers are at Mumbai, Chennai, Jamshedpur, Jabalpur, Kolkata, Pune, New Delhi, Kanpur, Bangalore, Sadara, Lucknow and Mysore. இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரும் தொழிலகம் வாகன தானியங்கி தொழிலகம். இந்தியாவின் முதல் வாகன தொழிலகம் மும்பைக்கு அருகில் உள்ள குர்லா என்று சொல்லக்கூடிய இடத்தில் 1947 தொடங்கப்பட்ட பிரீமியர் வாகன நிறுவனம் என்று தொடங்கினார்கள். தொடர்ந்து இந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் 1948ஆம் ஆண்டு ஆரம்பித்தார்கள். இந்துஸ்தான் மோட்டார் கம்பெனி தற்போது இந்திய வாகன உற்பத்தியில் 7வது பெரிய நாடு. At present, India is the 7th largest producer of automobile manufacturers, which include நிறுவனமானது எதெல்லாம் உற்பத்தி செய்கின்றது என்று கொடுத்திருக்குது. இருசக்கர வாகனங்கள், two-wheelers, commercial vehicles, மகிழுந்துகள், பேசஞ்சர் கார், ஜீப் எல்லாம் இருக்குது. பேசஞ்சர் கார், இது பேசஞ்சர் கார், ஜீப், ஸ்கூட்டி, ஸ்கூட்டர்ஸ், மோட்டார் சைக்கிள்ஸ், மொபைல்ஸ் அண்ட் த்ரீ-வீலர்ஸ் இதெல்லாம் இந்த நிறுவனமானது உற்பத்தி செய்கின்றது. சென்னை, ஜாம்ஷெட்பூர், மும்பை, ஜபல்பூர், கொல்கத்தா, புனே, நியூ டெல்லி, கான்பூர், பெங்களூரு, சதாரா, லக்னோ, மைசூர், பெங்களூரு இதெல்லாம் அதிக அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள். முக்கியமான நகரங்கள். சென்னை is nicknamed as the Detroit
of Asia. Due to the presence of major automobile manufacturing units and allied industries around the city, சென்னையை ஆசியாவின் டெட்ராய்டுன்னு அழைக்கின்றார்கள். டெட்ராய்டு ஆஃப் ஏசியா, ஆசியாவின் டெட்ராய்டு. ஏனென்றால் பிரதான வாகன தொழிற்சாலைகளும் அதனை சார்ந்த தொழிற்சாலைகளும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகள் அதிகமாக காணப்படுகிறது. ஆகவே சென்னையை ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கின்றார்கள். டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகி, மகேந்திரா and Hindustan Motors are the largest passenger car manufacturers of Indian companies in the country. Presence of foreign car companies such as Mercedes, Benz, Fiat car, General Motors, Toyota, and the recent entry of passenger car manufacturers BMW, Audi, Volkswagen, and Volvo makes the Indian automobile sector a special one. Tata Motors, Ashok Leyland, Eicher Motors, Mahindra and Ford Motors are the major Indian companies which manufacture commercial vehicles. இதெல்லாம் அகில இந்திய நிறுவனங்கள் வர்த்தக ரீதியிலான வாகனங்களை எல்லாம் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள். MAN, ITEC, Mercedes Benz, Scania, and Hyundai are the foreign companies engaged in the manufacture of commercial vehicles. வர்த்தக ரீதியிலான வாகனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய வாகன நிறுவனங்கள். Two-wheeler manufacturing is dominated by Indian companies like Hero, Bajaj, Auto and TVS. இந்திய நிறுவனங்களான ஹீரோ, பஜாஜ், ஆட்டோ மற்றும் டிவிஎஸ் நிறுவனங்கள் முன்னிலையில் இருக்கின்றது.